கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் சார், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ப்ராடக்ட்டை பற்றின அடிப்படையான தகவல்களை நீங்கள் சேகரிக்கணும். அந்த டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அது சம்மந்தமான முழு விவரங்களையும் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டம் போகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏற்றுமதிக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் அதற்கான அடிப்படையான தகவல்கள் அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புள்ள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய யூடியூப் சேனல் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது சம்மந்தமான உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபட நினச்சிங்கன்னா அதற்கு தேவையான ட்ரைனிங், லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸு தொடர்ந்து நீங்கள் ஏற்றுமதி தேவையான முழு ஆலோசனையும் எங்களிடம் கேட்டு பெறலாம். நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மிகப்பெரிய ஒரு துறை. ஆயுர்வேதிக்கில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கண்ட்ரி நம்ம நாட்டிலேருந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும், எதில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவில் நம்ம இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு நம்ம நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவு 1600 இந்தியன் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸோட எண்ணிக்கை 1600க்கு மேலே இருக்குது. நம்ம இந்தியாவில் 30,000 பிராண்டட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வேறு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராண்டட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் பல நாடுகளில் உருவாகிக்கிட்டு இருக்கு. இது இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த துறை கீழ் வருது அப்படின்னா, ஒரு அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் யோகா அண்ட் நேச்சுரோபதி அண்ட் யுனானி அண்ட் சித்தா அண்ட் ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சகத்தின் கீழ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. மூலிகை ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கு செஞ்சக்கூடிய யுனானி ப்ராடக்ட்ஸு, ஹோமியோபதி ப்ராடக்ட்ஸு எல்லாமே இந்த ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்கணும், இல்லை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இதில் கட்டாயமாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஆயுஷில் உங்களுடைய ப்ராடக்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் தயார் பண்ணுறீங்க, அதற்கான முறையான திட்டங்கள், செயல்பாடுகள், அதற்கான லைசன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஆயுஷ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூலிகையில் செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, ஸோ இது கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாமே வந்து ஆயுர்வேதாக்கில் வந்துருச்சு. ஆயுர்வேதா குளியல் சோப்பில் இருந்து ஆயுர்வேதா பக்தி, ஆயுர்வேதா எல்லாமே வந்துருச்சு. பாடி கேர் ப்ராடக்ட்டு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸு, லிப் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக்கில் வந்துருச்சு. எல்லாம் மூலிகை கலந்தது, நோ கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஆயுஷில் பதிவு பண்ணுங்கள். ஜிஎஸ்டி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கட்டாயமாக எடுக்கணும். லேப் சர்டிஃபிகேட்டு கட்டாயமாக தேவை. தயாரிப்பு சான்றிதழ் ஜிஎம்பி கட்டாயமாக தேவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரி நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, யுஏஇ, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே கண்ட்ரிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நெதர்லாந்து, ரஷ்யா, ஜப்பான் முக்கியமாக நம்ம நாட்டிலேருந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஜப்பான், அப்புறம் இத்தாலி, ஸ்பெயின், ஸ்வீடன், ஜெர்மனி, பெல்ஜியம் இந்த நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம தயார் பண்ணால் போதாது, நம்ம பொருள் நல்ல தரமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு முறையான சான்றிதழும் அதற்கான பேக்கிங்கும் மார்க்கெட்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ராடக்ட் உலகம் ஃபுல்லாக போய் சேரும். இது எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். உங்கள் கையில் ஒரு அருமையான பொருள், நான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு நான் என்னுடைய தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வச்சு நான் தயார் பண்ணுறேன், எங்கள் ஏரியாவில் இந்த பொருள் அதிகமாக கிடைக்குது, அதை அப்படியே எடுத்து அதை அப்படியே நான் ப்ராசஸ் பண்ணி நான் இந்த பொருளாக மாற்றிருக்கிறேன். ஒரு மூலிகை சூப்பாக இருக்கலாம், மூலிகை பவுடராக இருக்கலாம், சூரணமாக இருக்கலாம்,
ஆயுர்வேதிக்கில் செஞ்ச வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யுனானி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹோமியோபதி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சித்தா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமான பொருள் தான். எல்லாமே அவங்களுக்கு தரமான பொருள் தான். ஆனால் நம்ம உலக அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது அதற்கு தேவையான விஷயங்களை நம்ம அதற்கு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்ம பொருள் உலக அளவில் போய் நம்ம விற்க முடியும். நமக்கும் அதிகமான ப்ராஃபிட்டு, நம்ம பெரிய அளவுக்கு வளர முடியும். நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை ஆயுர்வேதா அண்ட் யுனானியன் சித்தா ப்ராடக்ட்ஸும் உலக நாடுகள் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட்டிங்கும் சரியான வழிகாட்டுதலுடன் கூடிய அதற்கான தர சான்றிதழும் இருந்தால் மட்டும்தான் நம்ம உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம தரமான ஒரு சித்தா ப்ராடக்ட்ஸாக தான் நம்மளை சுற்றியே விற்றுக்கிட்டு, நம்ம ஊருக்குள்ளேயே விற்றுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பை முடிச்சிருவோம். ரொம்ப தரமான பொருளாக இருக்கும், க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்களாக, ஒரு டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும், ரொம்ப தரமானதாக இருக்கும். ஆனால் அதற்கான மார்க்கெட்டிங்கு தர சான்றிதழ் எதுவுமே இல்லை அப்படின்னா உலகம் ஃபுல்லாக போய் சேர்க்க முடியாது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக அந்த பொருள் தேவை. உலகம் ஃபுல்லாக அந்த பொருள் நம்ம நாட்டில் இருந்து ஆயுர்வேதிக் சித்தா ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சரியான சப்ளை, சரியான தர சான்றிதழோட அது இல்லை, கிடைக்கல. நீங்கள் அதை பண்ணுறீங்க, நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க கூட விஷயம் கூட பல பேருக்கு தெரியாது. ஒரு ஊரில் வந்து நல்ல சித்தா டாக்டர் இருப்பாங்க, சித்த வைத்தியர் இருப்பாங்க. நல்லா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டா உடனே சரியாகும். அந்த மாதிரி பொருளெல்லாம் அவங்க கையில் வச்சுருப்பாங்க, தயார் பண்ணக்கூடிய வழிமுறைகள்லாம் தெரியும். ஆனால் முறையான அவங்கள எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லை. அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு இல்லை. அப்போ நம்ம ஒரு படித்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸு, யுனானி ப்ராடக்ட்ஸு, சித்தா ப்ராடக்ட்ஸை, ஹோமியோபதி ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்டை பற்றின விவரங்கள் தெரியணும், அதை எப்படி சேர்க்கணுங்கிற விஷயங்கள் தெரியணும், மார்க்கெட்டிங் தெரியணும். தெரிந்தால் உலகத்துக்கே நம்ம வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆளாக நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளரும். ஓகே, ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கு விஷயங்கள் தேவைப்பட்டால் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ஏற்றுமதிக்கான லைசன்ஸ் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், லைசன்ஸு, அந்த ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள ஆலோசனையும் எங்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.